வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ரெண்டு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது ஏர் ஃப்ரையரில் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆயில் குறைவாக தான் சேர்க்க போகிறோம். இது கடையில் வாங்கும்போது நம்ம இந்த மாதிரி ஃப்ரையிங் ஐட்டம்ஸ்லாம் ஆயில் எந்த எண்ணெய் சேர்க்குறாங்கன்னு தெரியாது. அதனால் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன். ஒரு 8 மணி நேரத்துக்கு இந்த கொண்டைக்கடலையை ஊற வச்சு அதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் அதை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஏர் ஃப்ரையரில் வைக்கும்போது அப்படியே புல் வைக்காமல் இதுக்கு சிலிக்கான் ட்ரே ஒன்று வச்சுக்கோங்க. இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கும். இந்த சிலிக்கான் ட்ரேயில் இது நல்லா பரப்பி விட்டுட்டு இது தேவையான சால்ட்டும் போட்டு லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தான் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். 180 டிகிரியை 10 மினிட்ஸ்க்கு செட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஆன உடனே நீங்கள் அந்த பவுலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக நல்லா அது ரோஸ்ட் ஆகும். திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ண ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த டைமில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இது போதுமான்ட்டு. இன்னும் நீங்கள் தேவையாக இருந்துச்சுன்னா, கிறிஸ்மஸ் தேவைன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போ ரெடியானதில் நீங்கள் தேவையான சால்ட்டு ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம், பத்தலைனா போட்டுக்கோங்க. இல்லை மிளகாத்தூள், சாட் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் அப்பப்போ டைம் பாஸுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொன்று இதையே மூங் தால்லையும் பண்ணலாம். மூங் தால் கடையிலெல்லாம் வாங்கினோம்னா அவங்க எந்த எண்ணெயில் பண்ணுறாங்கன்னு தெரியாது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே தான் கொண்டைக்கடலை மாதிரி தான். கொண்டைக்கடலை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சோம். ஆனால் மூங் தால் வந்து ஒரு ½ அன் ஹவருக்கு ஊறினாலே போதும். ஊற வச்சுட்டு அதை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு துணியில் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு இதை ஏர் ஃப்ரையர் பவுல்லையே அப்படியே நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நான் சிலிக்கான் பவுல் யூஸ் பண்ணல, அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன். இதுவும் 10 மினிட்ஸ் தான் செட் பண்ணி வச்சுருக்கேன் 180 டிகிரிக்கு. இப்போது 5 மினிட்ஸ் கழித்து அதை நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்பவும் பவுலை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போது மறுபடியும் 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மொத்தம் 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு நல்லா கிறிஸ்பான மூங் தால். இப்போ சால்ட் நம்ம இதில் ஏற்கனவே சேர்க்கலை. நீங்கள் முதல்ல சேர்த்தாலும் ஓகே தான். இல்லைனா இந்த டைமில் சூடாக இருக்கும்போது சால்ட்டு, மிளகாத்தூள், தேவைப்பட்ட சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் ஆயிலும் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் வறுத்த மாதிரி இருக்காது, இதே கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் கொஞ்சம் லைட்டாக ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஆறினவுடனே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஹெல்த்தியான 2 ஸ்நாக்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஏர் ஃப்ரை ரெசிபி பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.